கைஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோட அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு உடம்பு வந்துட்டு சரியில்லாமல் போயிட்டுருக்கு. பட் இவி வந்துட்டு அடங்குற மாதிரி தெரில. இந்த வாட்டி என்ன பண்ணுறான்னா அவள் வந்துட்டு ஹீரோயின் எப்போவுமே அவங்க அம்மா கூட இருக்காள், ஹீரோட அம்மா கூட. ஸோ என்ன பண்ணுறா, தூக்க மாத்திரையை வந்து 4 மாத்திரை இடித்து அவள் ஹீரோயின் வந்துட்டு பால் குடிக்க மாட்டா. பட் இருந்தாலுமே இவன் என்ன பண்ணுறான்னா நம்ம போய் கொடுத்தா குடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா பால் வந்து கலந்துட்டுருக்கா. அப்போ வேலைக்காரங்க வந்துட்டு இந்த இடத்துல ஏதோ பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரண்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு பேயை பார்த்தோன்னு ஹீரோ அம்மா சொல்லிட்டு இருக்கனால இவன் என்ன பண்ணுறா, கிச்சனில் வந்துட்டு மருந்தெல்லாம் கலந்து எடுத்துகிட்டு போவாள். அப்போ கரெக்டாக வந்துட்டு வேலைக்காரங்க பார்த்துருவாங்க. பார்த்தோன்னே வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிடும். இவ்வளோ பயந்து கத்த ஆரம்பிச்சிருவா. எதுக்குமா பால் வேணா நான் கேட்டால் நான் வந்து கொடுப்பேனுங்கும் போது இல்லை தேவையில்லைன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதை பாலத்துட்டு ஹீரோயின் இருக்கும்போது ஹீரோயின் வந்து அவசியம் பார்க்குறா, என்னடா எப்பவுமே நம்மளை வந்துட்டு அந்த அளவுக்குலாம் கவனிச்சிக்க மாட்டாங்க, இப்போ என்ன பால் தராங்களேன்னு பார்க்குறா. ஹீரோயின் வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது அதை வாங்கி குடிக்க. பட் இவ தான் வந்து எஜமானாச்சே, இவளுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன சொன்னாலும் கேட்பால. ஸோ வந்துட்டு ஒழுங்கு மரியாதை குடிக்க முடியுமா முடியாதா, குடி, நீ எத்தனை நாள் தான் வந்துட்டு எங்களே கேர் எடுத்து பார்த்துப்பேன், உனக்காக இன்னைக்கு நான் வந்துட்டு பண்ணி வந்து கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட்டு குடின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து குடிச்சிருவா. குடிச்சதுக்கப்புறம் அது வந்து தூக்க மாத்திரை கலந்ததுனால அங்கேயே வந்துட்டு அவள் மயங்கிடுவா ஹீரோயின். நெக்ஸ்ட் இந்த என்ன பண்ணுறான்னா எந்த பொண்ணு வந்துட்டு ஒரு பூ வந்து செய்வாளா அதே மாதிரி செஞ்சுட்டு வரா. அப்படியே காஸ்டியூம்லாம் பேய் மாதிரி மாற்றிட்டு வராளா. இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு பழைய இந்த பூவை பார்த்தோன்னே அவங்களுக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சு. ஸோ பேய் தான் வந்துருச்சு, அந்த லேக்குங்கிற பொண்ணு பேயை தான் வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுறான்னு அவங்க கன்ஃபார்மே பண்ணிவிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஓடிடுவாங்களே. ஓடிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல அப்படியே தடுமாறி கீழே விழுந்துருவாங்க, தலையில் அடிபட்டுரும். இவள் பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவான். அப்புறம் ஹீரோ அப்படி பார்ப்பா, ஹீரோக்கு வந்துட்டு இல்ஸ்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பால, ஹீரோக்கு வந்து சத்தக்கிக்கும் யாரோ வந்துட்டு கீழே விழுந்தா மாதிரி. ஸோ அவன் எழுந்துச்சி வெளியே வருவான். என்னாச்சுன்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது இவன் என்ன சொல்லுவான்னா, இல்லை பயமாக இருக்குது, சத்தம் கேட்டுச்சு, அதில் தான் ஓடி வந்தேன்னு சொல்லிட்டு இங்கே வீயும் சொல்லுவாள். அப்புறம் சித்தி எல்லாரும் வந்துட்டு வேலைக்காரங்க எல்லாமே எழுந்துச்சி வந்து பார்த்துட்டு என்ன சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது மேலேருந்து ரத்தம் லைட்டாக சொட்டுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா ஹீரோட அம்மா தான் கீழே விழுந்திருப்பாங்களா, அடிபட்டு வந்துட்டு ரத்தம் வந்திருக்கும். கரெக்டாக ஹீரோ என்ன பண்ணுவான்னா அம்மா அழைச்சிட்டு ரூமுக்கு போவான். நான் எப்போவுமே ஹீரோயின் தானே பார்த்துப்பா, இப்போ எப்படி அம்மா ரூமை விட்டு வெளியே வந்தாங்கன்னு கோவத்தில் போகும்போது ஹீரோயின் வந்துட்டு அரைக்குறையாக தான் பால் குடிச்சிருப்பா. போடுற சவுண்டு ஹீரோயின் காதை விழுமா வந்து எழுந்துச்சி வைப்பாளா. ஹீரோ வந்துட்டு பார்க்குறான், நீ என்ன எங்கள் அம்மா விட்டுட்டு நீ என்ன சொக்ஸா தூங்குறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கில் வந்துட்டு பார்க்குறான். ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாக எடுத்து நம்மளால தானே இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டாக்டர் வராரு. யாரோ ஒருத்தவங்க தான் வந்துட்டு ஆன்ட்டியை பயமுத்துறாங்க மாதிரி எனக்கு தோணுது, பேய்லாம் இந்த காலத்தில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சித்திலாம் அந்த காலத்து மனசு தானே, இந்த வீட்டில் யார் வந்துட்டு பயமுத்த போகிறா அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளேயே டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போவே என்ன சொல்கிறான்னா, எப்பவுமே நம்ம ஹீரோயின் தானே வந்து துணைக்கிறப்பா, அவள் என்ன அசால்ட்டாக வந்து தூங்கியிருக்கா, ஹீரோ அம்மா பார்த்துக்க தானே அவள் வந்தா, ஸோ அந்த வேலையை விட்டுட்டு அவள் தூங்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி இவ திட்டிட்டு இருக்காளா, சித்தியா ஏதோ ஆரம்பிச்சிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் இவங்க கேட்குறாங்க, ஹீரோ வந்துட்டு நல்லா தூங்கியிருப்பாள், ஸோ நீ எதனா பால் எடுத்துகிட்டு போய் ஹீரோனுக்கு தந்தீங்க, ஏதாச்சும் கலந்தீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வேலைக்காரங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏதாச்சும் கலந்தீங்களா போது என்ன நினச்சிட்டு இருக்கேன், நான் இந்த வீட்டை எஜமா, நீ வந்துட்டு என்கிட்டே நீ இந்த மாதிரி பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி அவங்களுக்கு கீழே தள்ளி விட்டுட்டு போகிறான். அவங்களுக்கு இவன் மேலே தான் சந்தேகம். அதுக்கப்புறம் டாக்டரும் சரி ஹீரோவும் சரி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. டே மச்சான், நீ நம்பிச்சியா இந்த காலத்தில் பேய்லாம் இருக்குன்னு, அந்த லேக் பொண்ணு வந்துட்டு பயமுத்துறான்னு நினச்சிட்டு இருக்கியா, ஏதோ ஒன்று தப்பாக போயிட்டுருக்கு, அதை நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஹீரோனை போய் பார்க்குறான். என்ன நினச்சிட்டு இருக்கேன், உன்னை நம்பி தானே எங்கள் அம்மா நான் உன்கிட்ட விட்டுட்டு போகிறோம், நீ அங்கே வந்துட்டு ஸ்லீப் பண்ணுற அம்மா கூட ரூமில் இருக்க, எப்படி எங்கள் அம்மா தாண்டி ரூம் விட்டு வெளியே வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு சூழ்ச்சி இருக்கும் போது ஹீரோயின் கழுக வந்துடும். இல்லை மோன் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது சார் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்ப்பா, இந்த மாதிரி வீ வந்துட்டு இதுக்கு ஒரு பால் கொடுத்தது இதெல்லாம் நினச்சி பார்ப்பாளா. சரி வீட்டை போய் கேட்கலான்னு போனால் வீ வந்துட்டு கண்ணாடியை பற்றி பேசிகிட்டு இருப்பா. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வந்துட்டு இதாக்கிடுவேன் அப்படின்னு பேசுவாளா. இதை வந்து நம்ம ஹீரோயின் காலில் வாங்கிடுவாளா. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளா. அதுக்குள்ளே இவ தான் அதிகாரம் பண்ணி அவளை வாயை பொத்த வச்சிருவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வாட் இருக்காங்கல்ல, அவங்க கூட ஒரு பையன் அழிவானா, அவனுக்கு ஏதோ வந்துட்டு லைட்டாக வண்டி ஓடும் போது ஏதோ ஸ்க்ராட்சாக இருக்கும் போல். ஸோ அதுக்கு வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தடவி விட்டுருவாங்க. இதை வந்து தூரமாக இருக்க பாங்க் வந்துட்டு ஒரு மாதிரி தப்பாக நினச்சிப்பான். ஸோ அந்த கோவத்தில் அவன் என்ன பண்ணுவான்னு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், அவன் கீழே விழுந்திருப்பான். அவனை எடுத்து அழைச்சிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அட்மிட் பண்ணுவாங்க. இப்போ வரைக்கும் அவன் கட்டு போட்டுட்டு தான் இருக்கான், இன்னும் அவன் முழிச்சு பார்க்கல. இருந்தாலும் வாட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே நம்ம ஹீரோயின் இருக்கால, அவள் வந்துட்டு எப்போதும் ஹீரோ ரூமில் வந்துட்டு ஜூஸ் வச்சுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு போவாள். அப்போ வந்துட்டு கேட்பான், சொல்லு எல்லா விஷயமும் உன்னை சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்குது, ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஓப்பனாக சொல்லுங்க மாதிரி. ஹீரோயின் வந்துட்டு அப்பெல்லாம் கிடையாது, நான் என்ன தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாள். போதும் பியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிஸ் பண்ணிடுவான். எப்பவுமே நீ போய் தான் சொல்லிட்டு இருக்கியா, ஏதோ ஒரு மனசில் வந்துட்டு ஒரு உண்மை போயிட்டு இருக்கு, அதை வெளியே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். அதோ கிஸ் வேறு பண்ணிடுவானா. இவளுக்கு ஒரு பதட்டமாகிடும். இவன் இந்த இடத்த விட்டு போப்பாளா, டக்குன்னு வந்து ஹக் பண்ணிட்டு உண்மையை சொல்லி ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்தது, எனக்கு பிடிச்ச கலர் ப்ளூன்னு அது எப்படி உனக்கு தெரியும், சில விஷயம் வந்துட்டு அந்த ரிங் அது முக்கியமாக அது எப்படி வந்துட்டு உன்கிட்ட வந்துச்சு, நீ எதுக்கு வந்துட்டு உன் மேலே பழிய போட்டுக்கிற, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இப்போயே இது ஹீரோக்கு தெரியுது வீக்லேருந்து இவன் தூரமாகவும் ஹீரோயின்ட்டு இவன் க்ளோஸாக போடுற மாதிரி தெரியுதுல்ல. ஸோ அவன் என்ன பண்ணுவான், அந்த ஃபீலிங்ஸில் என்ன பண்ணுவான்னா ஹீரோயின் வந்து கிஸ் பண்ண போவான். ஹீரோயின் என்ன பண்ணுவான்னா அவளும் கிஸ் பண்ணிடுவான். ஸோ இதை கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுவா. இதை பார்த்துருமே அவளுக்கு கோவம் வந்துட்டு ஹீரோ மேலேயும் இருக்கும் ஹீரோயின் மேலேயும் இருக்கும். ஆனால் அவளோட கோவத்தை யார் மேலே காட்ட முடியும்? அங்கேருந்து போய் பலார் நம்ம ஹீரோயினை தான் போய் அடிக்க போவான். ஹீரோ வந்துட்டு ஸ்டாப் பண்ணுவான். இல்லை தெரியாமல் நடந்துச்சு, நீ வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். இல்லை அவளை நான் சாவடிச்சிருவேன் அப்படி இப்படின்னு கத்திட்டு இருப்பான். வெளியே வந்து கத்துவா. அப்போது நீங்கள் என்ன லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிப்பான். உடனே வந்துட்டு அந்த லெட்டர்லாம் சும்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த லெட்டரை பற்றி பேசிட்டு போவாளா. இவன் இந்த லெட்டரை பெருசாகவே பேச மாட்டாள். ஸோ இதை பற்றி அவன் யோசிக்கிறான். அப்போது இந்த லெட்டரில் இருக்க விஷயம், இவ பேசுறது, இவ இத்தனை நாள் வந்து நம்மக்கிட்ட பிஹேவ் பண்ணுறது எதுவுமே வந்துட்டு ஒன்றா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெட்டரை வந்து எடுத்து பார்ப்பான். இல்லை இது கண்டிப்பாகவே நம்மளுக்கு அமைச்சிருப்பாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு டவுட்டே வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அம்மாவோட நிலைமை வர ரொம்ப வந்துட்டு இதாக போயிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு டாக்டரை கூப்பிட்டு என்ன ஆச்சு, ஏன் அம்மா ரொம்ப வந்துட்டு வீக்காக போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு கேட்கணுன்ட்டு எல்லாரும் வந்து பேசி வச்சுப்பாங்க. டாக்டரை கூப்பிடணும். இது எல்லாமே காலையில் வாங்கிக்கிறான். ஹீரோக்கா வருத்தமாக இருக்குது. அவனுக்கு தோணுது யாரோ ஒருத்தவங்க தான் வந்துட்டு நம்ம அம்மாவை டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு தோணுது அவனுக்கு. நெக்ஸ்ட் இந்த வாட் வந்துட்டு பாங்க நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இது அந்த பையன் வந்துட்டு பார்க்குறான். அவனுக்கு புரியுது, சரி இவங்க வந்துட்டு ட்ரூவாக வந்துட்டு அவர் தான் லவ் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா ஃபஸ்ட்டு பாங்க பார்க்க போகிறான். பாங்க வர அடிபட்டிருக்கோம்ல. ஸோ பாங்கிட்ட கேட்குறான், நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, உண்மையிலே வாட் வந்து உங்களை தான் லவ் பண்ணுறாங்க, நம்ம 2 பேர் சேர்ந்து ஒரு ட்ராமா பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இதை பேசி வச்சுக்கிறாங்க. அதுபடி இவன் என்ன பண்ணுறான்னா வாட் கிட்ட போயிட்டு பாங்க கண்ணு தெரியாமல் போயிடுச்சு, அவர் ரொம்ப சீரியஸாக இருக்காருன்னு சொன்னாலுமே வாட் வந்துட்டு அடிச்சு பிடிச்சி ஓடி வராங்க. ஆயிரம் தான் வந்துட்டு வேண்டாம் டிஸ்டன்ஸில் இருந்தாலுமே லவ் பண்ணாங்களே. ஸோ அது மனசால வந்துடும். அதே மாதிரி வந்துட்டு பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பாங்க வந்துட்டு முடிச்சுட்டு தான் இருக்காரு. அவர் நல்லா தான் இருக்காரு. அவர் வந்து சொல்கிறாரு, அப்போ இதான லவ், எம்எல்ஏ உனக்கு லவ் இருக்குல்ல, நீ ஏன் என்னை விட்டு ஒதுங்கி இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓரளவுக்கு ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க, ஹக்கம் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஹீரோயின் தனியாருக்கு வந்துட்டு கேட்குறான், உண்மையை சொல்ல இந்த லெட்டர்லாம் வந்துட்டு எனக்கு யார் எழுதுனா, 8 வருஷமாக வந்துட்டு யார் எழுதுனா, எனக்கு வந்துட்டு ரொம்ப சந்தேகமாக இருக்குது, வீ தான் எழுதுனாளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பா. ஹீரோயினுக்கா என்ன சொன்னு தெரியாது, அமைதியாகவே இருப்பா. ஏன் சார் நீங்கள் வந்துட்டு வீட்டை கேட்க வேண்டியதானே, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது போது ஹீரோ என்ன சொல்வானா, இல்லை சில விஷயம் வந்துட்டு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, என்னை பற்றி எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு பிடிச்ச கலராக இருக்கட்டும், அதை வந்துட்டு நீ எம்ப்ராய்டிங் போடுறது இது எல்லாமே பார்த்தேன்னா கண்டிப்பாக வந்துட்டு வீட்டிலேருந்து கற்றுக்கலாம், ஆனால் அக்யூரேட்டாக வந்து எப்படி வந்துட்டு அந்த ட்ரெஸ்லாம் வந்துட்டு நீ பண்ண மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்பான். இவ எதுவுமே பதில் சொல்ல மாட்டா. ஹீரோக்கு வந்துட்டு டவுட் நிறைய வர ஆரம்பிச்சிடும். இவன் வந்துட்டு இவ தான் லெட்டர் போட்டிருக்கா, இதுவே இல்லை அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நூனும் சரி ஓரளவுக்கு அவங்க ரொம்ப ஹாப்பியாக அவங்கள வந்துட்டு போயிட்டு இருக்குது வேனுக்கும் நூனுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அவங்க வந்துட்டு இப்போ கொஞ்சம் நல்லா பேச அளவுக்கு வந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோயின் 2 பேருமே வந்துட்டு சாப்பாடுலாம் ஊட்டி விடுவாங்க. ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா நானே ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஜாயின் பண்ணியிருப்பான். ஸோ வந்துட்டு அவங்க சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கும்போது அப்படியே ஹீரோ கூப்பிட்டு வச்சுட்டு, நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதரா, எனக்கு உடம்புலாம் வந்துட்டு சரியில்லை, நான் வந்துட்டு இருப்பனோ இல்லையோ அப்படின்னு சொல்லுவாங்களா. உடனே வந்துட்டு ஹீரோவும் சரி அதுக்கப்புறம் ஹீரோயின் அப்புறம் சித்தி எல்லாருமே திட்டுவாங்க, ஏன் இந்த மாதிரி நீ பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு, அதுக்குள்ளே நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, அதை பார்க்கணும் எனக்கு ஆசையாக இருக்குது, நீங்கள் 2 பேர் தான் வந்துட்டு சேர்ந்ததான் கரெக்டாக இருக்கும், சொல்லப்போனால் உன்னை வந்துட்டு ஹீரோயின் தான் நல்லா பார்த்துப்பாடா, அவளுக்கும் ரொம்ப நல்ல பொண்ணு, அவளையும் நல்லா பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இந்த மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டுமே ஹீரோ வந்துட்டு அம்மாவோட ஒரு கடைசி ஆசைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ ஹீரோவும் வந்துட்டு சரிம்மா அப்படின்னு சொல்லுவானா. அவங்க ரொம்ப ஹாப்பியாக வந்து ஹக் பண்ணிப்பாங்களா. இதெல்லாம் பார்க்குற ஜன்னலேருந்து பார்த்துட்டு செம காண்டாயிடும். இந்த தாய்க்கழிவை நம்ம உயிரோட விட்டோம்னா நம்ம கண்ணு முன்னாடியே வந்துட்டு ஹீரோக்கும் பேக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, இல்லை இன்னைக்கு நைட்டோட ஏதாச்சும் பண்ணி விட்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் எப்பவுமே கூட யார் இருக்கா, இவ தானே இருக்கா. ஸோ இவகிட்ட என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி அம்மாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை, நீ வந்துட்டு சாமையை போய் அம்மா பார்த்துட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உனக்கு ஹீரோனுக்கு வந்து என்னாச்சு ஆன்ட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அழுகுறான். இல்லை எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, என்னால் இப்போதைக்கு போக முடியாது, இன்னைக்கு போயிட்டு நீ நாளைக்கு காலைல வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோயினை வந்துட்டு இந்த இடத்த விட்டு கலப்ப பார்க்குறா. ஹீரோயினை சரி சொல்லிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவளும் போகிறான். போகிறப்ப என்ன பண்ணுறான்னா இவ பாங்கையும் அதுக்கப்புறம் வாட்டையும் பார்க்குறா. அவங்க 2 பேர்ட்ட வந்துட்டு மனசை விட்டு பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி உன் மனசில் ஹீரோ தான் இருக்கான்னு நல்லாவே தெரியுது, ஹீரோ மனசுலேயே நீ தான் இருக்க, நீ ஏன் அந்த ஆன்ட்டி சொல்கிறது கேட்கக்கூடாது, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அட்வைஸ் பண்ணுறாங்க.
பட் ஹீரோயின் வந்துட்டு இல்லை நான் வீக் பண்ணுற துரோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவன் இங்கே சாமையில் இருக்கா. இவன் இங்கே என்ன பண்ணுறான பேங்காங்கில் இந்த மாதிரி எப்போதும் ஹீரோ ஜூஸ் குடிப்பானே, இந்த வாட்டி வேலைக்காரங்க தான் போய் கொடுப்பாங்க, ஏன்னா ஹீரோயின் தான் இல்லைல்ல. ஸோ அந்த ஜூஸில் வந்துட்டு தூக்க மாத்திரையை வந்துட்டு கலந்து விடுறா, ஹீரோ வந்துட்டு இஞ்சி வந்துடக்கூடாதுன்ட்டு. இவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் அந்த வேலைக்காரங்க இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோவுக்கு வந்துட்டு அந்த ஜூஸை எடுத்து போய் கொடுக்க போகிறாங்க. அப்பா வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பான். நான் டக்குன்னு அங்கே வந்துட்டு ஐயோ தம்பி நான் தெரியாமல் இந்த நேரத்தில் வந்துட்டேன் இந்தாங்கன்னு சொல்லிட்டு பியா எங்கே கேட்கும்போது பியா வந்துட்டு சாய்மைக்கு போயிருக்கா, வந்துருவா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களா. இவனுக்கு எதுக்கு இந்த டைமில் அவங்க போயிருப்பா எதுக்கு போயிருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்துட்டு ஒரு சந்தேகம் வரும். அதுக்கப்புறம் இவன் வந்து இந்த லெட்டர்லாம் எடுத்து படிச்சுட்டு இருப்பான். திருப்பி இது வீதா அமைச்சிருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு படிச்சுட்டு இருக்கும்போது இவனுக்கு தூக்கமே வந்துடும். ஸோ வந்துட்டு படுத்துருவான் ஹீரோ. இங்கே வந்துட்டு இப்போது ஹீரோயினையும் அமைச்சாச்சு, ஹீரோவுக்கும் வந்துட்டு தூக்க மாத்திரை கொடுத்தாச்சு. இவன் என்ன பண்ணுவான், திருப்பி பழைய மாதிரி வந்துட்டு பேய் மாதிரி வேஷம் போட்டுட்டு என்ன திருப்பியும் அவங்கள வந்துட்டு பயமுறுத்த போகிறான். அதுவும் இந்த வாட்டி வந்துட்டு ரொம்ப கழுத்தை பிடிச்சி இவளே வந்து நெரிக்கிறான். அவங்க ரொம்ப பேனிக் ஆகிட்டாங்க. அப்படியே அவங்க அப்படியே வந்துட்டு இறந்து போனாலும் அதே மாதிரி அதே ரியாக்ஷன் வந்து கொடுக்காமோ இவங்களுக்கு ரொம்ப பயமாக வருது. பிடிச்சி கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருப்பாள். அந்த இதெல்லாம் அவனோட ரிங் வந்து அந்த ரூமில் வந்துட்டு கீழே விழுந்துடும். அதை அவள் பார்த்துருக்க மாட்டாள். அப்புறம் சித்தி வந்துட்டு என்ன சவுண்டுன்னு சொல்லிட்டு அக்கா ரூமுக்கு வந்து பார்த்தா அவங்களே வந்து கையை வந்து நெரிச்சிட்ருக்கான். அவங்க கையை வச்சு தான் நெரிச்சி விட்டுருப்பா போல். இவள் கட்டில் கீழே ஒழிஞ்சிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ எங்கே பியா எங்கே அப்படி சொல்லி சித்தி இருக்கும் போது இவங்கெல்லாம் பார்க்கறதுக்கு வெளியே போவாங்கல்ல. ஸோ ஹீரோ கூப்பிட்றதுக்கு சித்தி போகிறாங்க. அந்த கேப்பில் இவன் என்ன பண்ணுவான்னா வெளியே வந்துடுவான். சித்தி என்ன பண்ணுவான்னா ஹீரோ போய் பார்க்கும்போது ஹீரோ வந்து நல்லா தூங்கிட்டு இருப்பான். இங்கே இன்னும் என்ன பண்ணுவான்னா இந்த இவங்களோட ஒர்க் வந்து பண்ணிட்டு இருப்பான். ஆர்ட் ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பூனை வந்துட்டு போராடி விடும். அப்போ ஸ்கெட்ச் வந்து இந்த ஆன்டி மேலே வந்து தப்பாக அப்படி கிழிச்சிடும். இதை பார்த்தனுமே அவனுக்கே ஒரு நல்ல சகுனமாக இருக்காது. இவன் ரூமில் போய் உட்காந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாள். கண்டிப்பாக அந்த கல்வி வந்துட்டு மண்டையை போட்டுருண்டு. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா டாக்டர்லாம் கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு இன்னுமே வந்துட்டு சீரியஸாக தான் இருக்குது. இவன் அங்கேயிருந்து வந்துட்டு ஹீரோயின் இல்லையா, அவள் எங்கே போனா, எப்போதும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் எங்கேயாச்சும் கிளம்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே பழி போடுறாங்க. அப்புறம் இவங்க வந்துட்டு சாமிக்கு ஃபோன் அடித்து ஹீரோயினை வந்துட்டு வர சொல்கிறாங்க. ஹீரோயினை வந்துட்டு அப்பயே கிளம்பிட்டா போல், அந்த வேலை இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இவன் என்ன பண்ணான்னா இல்லை பத்தாதுன்னு சொல்லிட்டு கழுத்தில் வந்துட்டு அவங்க கையில் தானே போட்டு அந்த லேக் இறந்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இவன் என்ன பண்ணா லிப்ஸ்டிக்கை வந்துட்டு அப்படியே வந்து கழுத்தில் வந்துட்டு பூசிட்டு வரா. இன்றைக்கி ஹீரோயினால இவ தான் வந்துட்டு ஃபுட் கொடுக்குற மாதிரி இருக்குது. அங்கேருந்து ஃபுட் கொடுக்க வரும்போது கிட்ட வந்து லேக் மாதிரியே பேச ஆரம்பிக்கிறான். நம்ம சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறான். கழுத்தில் அந்த காயத்தை வந்து காட்டுறா. இதை பார்த்தனுமே அவங்களுக்கு அந்த பொண்ணு அப்போ தான் வருது. அதில் அவங்க ரொம்ப பாதிச்சிருப்பாங்க. கத்த ஆரம்பிப்பாங்களா. வெளியே போயிட்டு ஹீரோ கூப்பிட்டு வரத்துக்கு போவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு எச்சக்கட்ட பயம் வந்துடுச்சு. ரொம்ப பேனிக்கில் அவ்வளோதான், அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு. அப்படியே அந்த இடத்துல அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. ஹீரோ வந்து பார்த்தா அவங்க அம்மா வந்துட்டு உயிரோடு இருக்க மாட்டாங்க, இறந்துருப்பாங்க. இதை பார்த்தனுமே ரொம்ப கஷ்டமாயிடும் ஆன்டிக்கு. அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அழுக ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் கண்ணை வந்து மூடிடுவாங்க. கரெக்டாக ஹீரோயின் அப்போ தான் வருவா. இவ அப்படியே வெளியே ஓடி வருவாள். என்னாச்சுவி எதுக்கு வந்துட்டு அழுத்தே வரீங்க, ஐ மீன் பதட்டமாக வெளியே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கரெக்டாக வந்துட்டு ஒரு காயத்தை மாதிரி லிப்ஸ்டிக்கோட இது இருக்கும்ல அதை பார்த்துட்டு என்னாச்சு கழுத்துக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு மறைச்சிருவா. அதுக்கப்புறம் தான் தெரியும் இவங்க இறந்துட்டாங்கன்னா. ஹீரோயினும் பயங்கரமாக அழுதுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான ஈரிசனிங் வேலை நடக்கும். தாய்லாண்டை பொறுத்த வரைக்கும் 3 days வந்து வச்சுருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அடக்கம் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே ரிலேட்டிவ்லாம் வந்துட்டு பார்க்க வருவாங்களா. அப்போ வந்து அழுக ஆரம்பிப்பா. இந்த மாதிரி எனக்கு ஒரு அம்மா மாதிரி என் பாட்டிக்கு அப்புறம் நீங்கள் தான் எங்கே இருந்தீங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட இதிலே உட்காந்து ஆஸ்திலே உட்காந்து அழுதுட்டு உட்காந்துருப்பான் அவங்களோட பக்கத்துலேயே. அப்புறம் ஹீரோ அவங்க எல்லாருமே அழுதுட்டு இருப்பாங்களா. அப்போ சித்தி வந்து அவங்களே கஷ்டமாக இருக்கும். அக்கா தன்னை விட்டு போயிட்டா அப்படின்னா அதை வந்துட்டு அவங்களால இது பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த இடத்துல அவங்கள மயக்க போட்டு விழுந்துருவாங்க. அவங்கள வந்துட்டு வீட்டில் வேலைக்காரங்களாம் கேர் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஹீரோ என்ன பண்ணுவான்னா அவனை வந்து அழுதுட்டு இருப்பான். அவங்களை எனக்கு கொஞ்சம் வருஷமாகவே ஹர்ட் பண்ணிட்டு 8 வருஷம் அப்ராடில் இருந்துட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பான். ஆனால் அவங்களோட சாவு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இது ஒரு கொலை தான், கண்டிப்பாக பேயும் இல்லை எதுவுமே இல்லை, நான் அதை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்துலேருந்து வந்துட்டு என்ன சொல்கிறீங்க மோன், அம்மா வந்து பயத்தில் தான் இறந்து போயிருக்காங்க, அவங்க வந்துட்டு அதே நினச்சி தான் இறந்து போயிருக்காங்க, இல்லூஷன் இல்லை அப்படின்ட்டு இவ வந்து சொல்வா. பட் இருந்தாலும் ஹீரோவால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அப்புறம் ஹீரோயின் இருக்கால அவளுக்கு வந்து டவுட் வந்துடும். அன்றைக்கி வந்து கழுத்தில் இந்த மாதிரி லிப்ஸ்டிக் வேறு போட்டு வந்துருப்பாள். ஸோ வந்துட்டு இதை பற்றி வந்து ஹீரோயினுக்கு பேக்க போவாளா. அது வந்து கோவப்பட்டு இருக்கு இதை பற்றிலாம் பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை எனக்கு சந்தேகமாக இருக்குது, அன்றைக்கி வந்துட்டு பால் வந்து கொடுத்தீங்க, ஆனால் அந்த குடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு மயக்கம் வந்துச்சு, சொல்லுங்கள் நீங்கள் என்ன கலந்தீங்க, இதை அந்த மாதிரி இந்த ஆன்டிஸ் ஆகிறதுக்கும் உங்களுக்கும் ஏதாச்சும் வந்து சம்மந்தம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கும்போது என்ன நினச்சிட்ருக்கேன், என் மேலே பழி போட பார்க்குறியா அப்படின்னு சண்டை வந்துட்டுருக்குமா. கரெக்டாக ஹீரோ வந்துடுவான். என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பானா. இவளுக்குவே பயம். ஒரு ஹீரோயின் வந்துட்டு வாய் தொந்து வச்சு உண்மையாக சொல்லிடுவாளான்னு சொல்லிட்டு பயத்திலே பார்க்குறா. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு